பல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கேப்டன் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன சார்? தன்னை போலவே எங்களையும் நினைப்பார். எங்களைன்றது நான் வந்து கடைநிலை ஊழியர். ஒரு 4 முளை கதர் வேஸ்டிங்க, கதர் சட்டை, சாதாரணமாக இருப்பார். அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு காண்டஸா காரில் வருவார், அவ்வளோதான். ஆனால் எங்கள் எடிட்டர் ஜெய் சார் வந்து டொயோட்டா காரோவில் வருவார். ராவுதரியா சொல்லுவார், பாடுறா நம்ம சம்பளம் கொடுக்குறோம் அவன் டொயோட்டா. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ப்ரெஸ் பீப்புள்ஸை வந்து அடிக்க மாட்டாவா அப்படின்னு அவனையா சொல்லுங்க பார்த்துருவோம். அதுக்கு ஒரு வீரம், அது வேற. ஏதோ போகிற வழியில் காதில் விழுந்ததுங்க. அப்போ இவ்வளோ பாசத்தை கேட்டேங்க, அப்போ இவ்வளோ சண்டையை பார்த்தேங்க. அப்போ கட்டி பிடிச்சி கதறி அழுதாங்க. தேம்பி அழுத விஜயகாந்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். உழவன் மகன் ஷூட்டிங் அப்போ சொல்லுவாங்க 7-8 பெரிய, அப்போல்லாம் பால் கேன் வருது தெரியுமா, அலுமினியத்தில் 7-8 கேன் இருக்கும். ரோஸ் மில்க், பட்டர் மில்க். பெங்களூரில் இருந்த சினிமா கவுன்சில், அதாவது நம்ம ஃபிலிம் சேம்பர் இருக்கு இல்லையா, அந்த சேம்பர்லேருந்து ராவுதரையாவுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க. மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபஸ்ட்டு. ஆமாம், என்னோட செட்டுக்குள்ளே வந்து நான்வெஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நான் மேனேஜராகவே வேலை செய்ய மாட்டேன். ஏன் அப்படின்னா, என்னால் காசு கொடுத்து ஹோட்டலில் போய் சாப்பிட முடியும். எனக்கு விஜய் அண்ணனோட கம்பெனியில் நான் அவ்வளோ சாப்பிட்ருக்கேன். சாப்பிட வச்சு சந்தோஷப்பட்ட ஒரு பெரிய அன்னதான பிரபுன்னு ஐயப்பனை சொல்கிறோம் இல்லையா, நாங்கள்லாம் நடமாடும் ஐயப்பனாக இவங்க 2 பேரும் தான் பார்த்தோம். ஆமாம், அள்ளி போடுவார் சார். கரண்டியெல்லாம் தூக்கி போட்டு அந்த 4 முளை வேஷ்டியை மடித்து கட்டிக்கிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்துட்டாருன்னா, ஐயோ அவர் முன்னாடி சாப்பிடவே முடியாது சார். விஜயகாந்த் நமக்கு சோறு போட்டுட்டு இருப்பார், நம்ம குழம்பு ஊற்றிட்டு இருப்பார், அது கையில் அள்ளி ஊற்றிட்டு இருப்பார். இவ்வளோ பெரிய கை. ஐயா நீங்கள் வந்து தின்ற தின்ற நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அழுதது தான் மிச்சம். அன்னை முடியல, அன்னை விட்டு சாப்பிட முடியலன்னு அழுததை தான் அவர் ரசிப்பார். பட்டு போல நாவசித்து பால்மழை சொல்லி வந்த கட்டி தமிழே கவிதை பெருஞ்சுவையை 8 திசை மேல் வளர்த்த சின்ன மகள் உன் பட்டு பொற்பாதம் தொட்டு தொடங்குகிறேன் தூயவளே அன்னை தமிழே வாழியனி. ஒரு மனிதனால இப்படி எப்படி வாழ முடியும் அப்படின்ற கேள்வி நம் மனங்களில் அநேக தடவை ஒடித்திருக்கும். கனவுல கூட இப்படி வாழ முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழ்ந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை விட்டு சென்றிருக்கின்றார். நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஒரு மாவீரன் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கு இப்போ பேசுவதற்காக ஆக்டர் பாபு சார் நம்முடைய இணைந்திருக்கிறார். கேப்டன் அவர்களோட இருந்த தன்னுடைய அனுபவங்களை பற்றி ரொம்ப அழகாக எளிமையாக பேசிக்கிட்டு இருந்தார். நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். இயற்கைக்கும் இறைவனுக்கும் என்னை பெற்ற தாய் தகப்பனுக்கும் என்னை உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்துறதுக்கு காரணமாக தான் என் தம்பி சமுத்திரகனிக்கும் நன்றிகள் பல. கேப்டன் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன சார் தோணும்? தன்னை போலவே எங்களையும் நினைப்பார். எங்களைன்றது நான் வந்து கடைநிலை ஊழியர். சினிமாவில் 24 கிராஃப்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிராஃப்ட் வந்து ப்ரொடியூசர், லாஸ்ட்டு கிராஃப்ட் வந்து ப்ரொடக்ஷன் பாய், டீ கொடுக்குறவன். அந்த விஜயன் நான் பார்க்குற அந்த காலகட்டங்களில் நான் ப்ரொடக்ஷன் பாய். கடைசி கட்ட மனிதன் நான் தான். என்னை வந்து என்னையா பண்ணிருக்க, அவனை கூப்பிடு இப்படின்னு என்னோட படிப்புக்கும் என்னோட அறிவுக்கும் என்னோட அந்தஸ்துக்கும் எந்த தகுதியும் இல்லாத எத்தனையோ பேர் அந்த சமகாலத்தில் என்னை வந்து காலில் போகிற செருப்பாக கூட மதிக்கலை. அவங்களாம் இப்போ என்னை மதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூடலாம் பழகிக்கிட்டும் இருக்கேன். ஏன்னா எப்பயுமே துன்புறுத்துகிற மனிதர்களை நீங்கள் கூட வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கோபம் வரும், முன்னேறணுங்கிற ஆசை வரும். உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறவன் தான் உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அப்போ தான் முன்னேற்றத்துக்கான கீ அது. அந்த மாதிரி அந்த மனிதர்கள் என்னை அவமானப்படுத்தின, உதாசீனப்படுத்தின மனிதர்களோடு இன்றைக்கும் நான் வெகு மரியாதையோடு இருக்கேன். அவங்க என்னை சார்னு சொல்லும்போதும் கூட நான் வந்து இல்லைங்க, நீங்கள் பழையபடியே வாடாப்பாடா சொல்லுங்கள், இல்லை பாபு சொல்லுங்கள், நான் உங்களை அண்ணான்னு கூப்பிட்டேன், அண்ணானே கூப்பிட்றேங்கன்னு. சில பேரை சார்னு கூப்பிட்ருக்கேன், அந்த சார்னு அப்படியே மெயின்டைன் பண்ணுவேன். அது ஒரு வகையில் பழி வாங்கிறது தான். நானும் மனுஷன் தான், அவதாரம் இல்லையே. ஆனால் இந்த எந்த கேவலமான எண்ணத்துலையும் இல்லாமல் 2 ஆத்மா, ஒன்று வந்து விஜயண்ணன், ஒன்று வந்து ராவுதரையா. ஸோ இவங்க 2 பேருமே நான் பார்க்க மிகப்பெரிய மனிதர்களாக, அதாவது ஆஃப்டர் ஊமை வெடிகள் என்னோட சென்னை என்ட்ரி. அப்போ ஊமை வெடிகளுக்கு பிறகு விஜயண்ணனோ இல்லை இன்ஸ்டியூட்டில் படித்தவங்களோ சினிமாவோ வேறு தளத்துக்கு மாறிடுச்சு.
ராஜராஜ சோழனுக்கு பிறகு சினிமாஸ்கோப் அப்படிங்கிறது ஊமை வழிகள் தான். எவ்வளோ வருஷம், அது வந்து 70, இது வந்து 80 சம்திங், ஒரு 15-20 வருஷத்துக்கு பிறகு தான் சினிமாஸ்கோப். அந்த ஒரே ஒரு சினிமாஸ்கோப்புக்கு பிறகு இன்றைக்கு வரலும் வேறு சினிமாஸ்கோப் வரல அந்த பிரேக்கை உடைக்க. அப்போ விஜயண்ணனோட இடத்துல ஆபாவானன்ற ஒரு பெரிய ஆலமரம் எத்தனை விடுதுகளை வந்து ஸ்ட்ராங்காக விட்டு போயிருக்கார். நீங்கள் இந்த சினிமான்னு ஒரு புத்தகத்தில் ஏதோ ஒரு பக்கத்தை பெரட்டும் போது ஆபான்னு வந்தால் அந்த ஆபாவுக்கு கீழே எழுதப்படுற அத்தனை எழுத்துக்கள்லையும் அவரோட வாரிசுகள் இருப்பாங்க. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு மரியாதை கிடைச்சது அப்படின்னா அது ஆபாவில் தான். என்னோட ஞான தந்தை கே ராஜேஸ்வர் சார் ஃபிலிம் இன்ஸ்டியூட் தான். ஆனால் எங்கள் சார்லாம் சினிமாவுக்கு வரும்போது, பிரதாப் போத்தன் சார் வரும்போதெல்லாம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கான பெரிய ரெஸ்பெக்ட் கிடைச்சதான்னு தெரியல. ஆனால் ஆபா சார் வந்ததுக்கு பிறகு தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுன்றது ஒன்று பாவிக்கப்பட்டது, அது பேசப்பட்டது, எல்லாரும் அங்கே ஓடி சேரணும்னு ஆசைப்பட்டாங்க. நிறைய இப்போ ரஜினி சார்லேருந்து நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள்லாம் ஃபிலிம் படித்தோன்னு, நமக்கு தெரியாதே. ஆனால் ஆவாவுக்கு பிறகு தான் அது பெருசாக பேசப்பட்டது. அப்படிப்பட்ட உயர்வான ஒரு பெரிய ஸ்டார்டம் நான் பார்க்க ரஜினிக்கு அப்புறம் விஜயண்ணன். இந்த விஜயண்ணன் அப்படின்ற அந்த ஒரு மனிதன் அதை காட்டிக்கவே மாட்டார். நான் ஆச்சரியப்படும், எப்படி இருந்தாலும் இப்படியே இருக்க. ஒரு 4 முளை கதர் வேஸ்டிங்க, கதர் சட்டை, சாதாரணமாக இருப்பார். அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு காண்டஸா காரில் வருவார், அவ்வளோதான். ஆனால் எங்கள் எடிட்டர் ஜெய் சார் வந்து டொயோட்டா காரோவில் வருவார். ராவுதரியா சொல்லுவார், பாடுறா நம்ம சம்பளம் கொடுக்குறோம், அவன் டொயோட்டாவில் வரான், சம்பளம் கொடுக்குற நம்ம 2 பேர். அவர் ஃபியட்டில் வருவார். ராவுதருக்கு ஃபியட்டு தான் பிடிக்கும். நான் ஃபியட்டில் வரேன், நீ காண்டஸாவில் வரேன்னு. அந்த எளிமை இருக்குல்ல, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்குண்டா அப்படின்னு. இல்லைன்னா தனக்கு டச்சப் பாயான்னு சுப்பையானனை கூப்பிட்டு ப்ரொடியூசராக விஜயன் யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் பெரிய விஷயம். அதே மாதிரி பார்த்த சாரதின்னு ஒருத்தர் கேப்டன் பிரபாகரனில் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தார். அந்த பார்த்த சாரதி வந்து எம்ஏ படித்தவர். அவர் செல்வமணி அண்ணங்கிட்ட அப்படி திட்டுவாங்க மங்குனி மாதிரி. ஆனால் அந்த பார்த்த சாரதியோட ஏதோ ஒரு இன்னசென்ஸ் அண்ணனுக்கு பிடிச்சி போய் அவரு கூட்டு போய் தன்னோட கட்சியில் வச்சுக்கிட்டு இன்றைக்கு வரலாம் அங்கே தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த எளிமைகளை வந்து தன் வசப்படுத்திக்கிறதுல மிகப்பெரிய மனிதர். ஆளுமை அப்படிங்கிறது வந்து நம்ம யாரும் சொல்ல தேவையில்லை. அவரோட அதாவது சில ஆண்மை அப்படின்லாம் பேசுகிறோம், மீசை வச்சவங்களாம் ஆம்பளை கிடையாது. பேராண்மைன்னு இருக்குல்ல, அது பெரும் திரள் கிளம்பி வரும்போது கூட வாடா அப்படின்னு பாரதியாரோட ஒரு விஷயத்துல இருக்கும், எதிரே வந்த காளையனை வாடா அப்படின்னு எதிர்த்து நின்னாருன்னு. அது மாதிரி எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து ஒரு பெரும் சபையில் எதிர்த்த ஒரு ஆம்பளை வந்து இந்திய அரசியல் வரலாறுலேயே விஜயண்ணன் மட்டும்தான். விஜயண்ணனுக்கு முன்னால் பின்னால்லாம் கிடையவே கிடையாது. ஒரே உதாரணம் தான். அந்த மாதிரி ஒரு பேராண்மை. ஆனால் அது அந்த இடத்துல நீங்கள் அவரோட பல விஷயங்கள் பார்த்துருந்துருக்கலாம். இங்கே வாடா, இங்கே அடிக்க மாட்டேன் வான்வார். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ப்ரெஸ் பீப்புள்ஸை வந்து அடிக்க மாட்டாவா அப்படின்னு அவனையா சொல்லுங்க பார்த்துருவோம். அதுக்கு ஒரு வீரம், அது வேற, அது எங்கேயோ பிறந்துருச்சு, அவ்வளோதான். ஒன்று தான், ஒரு சூரியன் ஒரு நிலோ, ஒரு எங்கள் அண்ணன் விஜய். நீங்கள் உங்களுடைய முதல் படம் வந்து கேப்டன் அவங்களோட ஒர்க் பண்ணதுன்னா எந்த படம் சார்? நான் ஒர்க் பண்ணது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து கரெக்டாக சொல்ல தெரியல. புலன் விசாரணை அப்போ நான் அந்த எடிட்டிங்குள்ளே இல்லை. ஆஃப்டர் புலன் விசாரணை வந்து எடிட்டிங்குள்ளே இருக்கேன். ஆனால் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சாமி பட்டம் முடிச்சு, எங்கிட்ட மோதாத, அப்புறம் ஏன் புருஷன், ஏதோ சம்திங் நிறைய படங்கள். அதில் ரொம்ப மனசுக்கு ஓட்டினது வந்து கேப்டன் பிரபாகரன். ஆனால் ராவுதர் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண நிறைய படங்கள்லாம் நான் எடிட்டிங் அசிஸ்டண்டில், அந்த ப்ரொடக்ஷனாகவும் எடிட்டிங் அசிஸ்டண்டாகவும் ராப்பகலாக இருந்திருக்கேன். அதாவது நீங்கள்லாம் சந்திக்கவே முடியாது விஜயன். அந்த நேரத்தில் ராத்திரி 3 மணிக்கு எனக்காவது உங்களால் பார்க்க முடியுமா? நான் பார்த்துருக்கேன். ராத்திரி 12 மணிக்கு உங்களால் விஜயன் வந்து இப்போ வந்துடுவார் அப்படின்னு காக்கு நான் பார்த்துருக்கேன். நீங்கள் 24 மணி நேரத்தில் எந்த டைமெல்லாம் நீங்கள் விஜயனை பார்க்க முடியும் சராசரி சினிமாக்காரங்க நினைக்கிறாங்களோ, இந்த நேரத்தில் அவரை பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ, இந்த 2 விஷயத்தில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவ்வளோ டெடிக்கேஷனாக வருவார் சார், நைட்டில் வந்து செக் பண்ணுவார் சார். எல்லாருமே சார், நீங்கள் இப்போது துப்புரவு பணியாளர்கள்னு சொல்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ராத்திரி 2 மணி 3 மணிக்கெல்லாம் சமீபத்தில் ரோட்டுக்கு போனீங்கன்னா அவங்க தலையில் பூவெல்லாம் வச்சு, அந்த அடுத்த ராத்திரியில் பூ வச்சுட்டு அந்த பொம்பளைங்க கூட்டுறாங்கல்ல. செய்யும் தொழில் தெய்வம். அதில் ஆத்மார்த்தமாக நீங்கள் எந்த வேலை வேணால் செய்யுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதுதான் விஜயன், அதுதான் சிவாஜி சார், அதுதான் ரஜினி சார், அதுதான் கமல் சார். உதாரணங்கள் எப்பயுமே வந்து பறக்காது சார், உருவாகும். அதுதான் அந்த உருவாகிறதுக்கு தன்னை வந்து முன்னிலைப்படுத்தணும். நீ கஷ்டப்படணும். நீ எப்போ பார்த்தாலும் எவனையோ ஒருத்தன் தேடிக்கிட்டே இருக்க, தேடாத, நீ ஆகுன்ற. என் தாய் என் சினிமா, அப்படி வா. ஏன் தருதலையாகவே தேடிட்டு இருக்க? சினிமா அழகான ஒரு ஓவியம். அந்த ஓவியத்தை ஏன் போட்டு கலக்கிற கடந்துக்கிட்டு? சில அற்ப ஜீவராசிகள்னால் சினிமா வந்து அசிங்கப்படுது, அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. அழகான ஒரு தாய், அந்த தாயை கொண்டாடுங்கடான்றேன். இந்த இடத்துல டா வந்து தப்பு தான். ஆனால் வந்து சில அற்பர்களும் அயோக்கியர்களும் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு எதுக்கு மரியாதை? அதனால் டா. கேப்டன் அண்ட் ராவுதர் சார் இவங்களுடைய நட்பை பற்றி சொல்லுங்கள். ஒருத்தருக்காக ஒருத்தர். இப்போது உங்கள் அப்பா அம்மா நீங்கள் பார்த்தீங்கல்ல, உங்கள் அப்பா அம்மா நீங்கள்
இதில் வந்து ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழ்ந்தாங்கன்னு 100% சொல்ல முடியும். உங்கள் அப்பா உங்கள் அம்மாவுக்காக வாழ்ந்தார், உங்கள் அம்மா உங்கள் அப்பாவுக்காக வாழ்ந்தார், இல்லை உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் உங்களுக்காக வாழ்ந்தாங்க சொல்ல முடியுமா சார்? இந்த உலகத்தில் யாராலையும் சொல்ல முடியாது, ராவுதிரி விஜயகாந்தி தவிர. எவ்வளோதான். இந்த டெஃபினேஷன் தான் எதா நீங்கள் யார்கிட்ட வேணால் போய் கேளுங்க. நாங்கள் பார்த்த ராவுத்தரையும் நாங்கள் பார்த்த விஜயனோட நட்பையும் அவங்க ஒய்ஃபோ அவங்க குழந்தைகளோ அவங்க மச்சானோ பார்த்துருக்கவே முடியாது. அவங்கள விட நாங்கள் வந்து க்ளோஸர். இது நான் மானசீகமாக சொல்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே அவரை பார்த்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 50 பேர் படுக்கிற கூட்டத்துக்குள்ளே விஜயனை படுத்து நாங்கள் பார்த்துருக்கோமே. அவனை எழுப்பாதரா, அவன் பாவண்டா டிரைவர் உடம்பு ஒலியோடு தூங்கிட்டு இருப்பான்னு அந்த கூட்டத்துக்குள்ளே படுத்ததை நான் பார்த்துருக்கேனே. ஸோ இப்போ அந்த விஜயனை எப்படி நீங்கள் வந்து குடும்பத்தில் போய் அவங்க வசதியாக பார்த்துருப்பாங்க. நாங்கள் எளிமையான மனிதரை பார்த்துருக்கோம். விஜய் எந்த இடத்துலையும் வருத்தப்பட்டுறக்கூடாது, ராவுத்தர் எந்த இடத்துலையும் கோவப்பட்டுறக்கூடாது. ராவுத்தர் சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட எவனும் பேசிடக்கூடாது. விஜய்க்கு என்ன வேணுமோ செஞ்சுருங்க, எவனும் கேள்வியே கேட்கக்கூடாது. அவன் சொல்கிறத அர்த்தம். இப்படி 2 பேரும் நீங்கள் எந்த தராசில் இருப்பீங்க? ஏதாவது கடவுள் படைக்கிறதாக நம்ம நம்புகிறோம். மாற்றாந்தாய் பிள்ளைகள் 2மே, அவர் வேற இவர் வேற, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஏதோ ஒரு பாயிண்டில் 2 பேர் சேர்ந்தாங்க. இறக்கும் வரை இருவரோட ஆத்மாக்களுக்கு இறக்கும் வரை ஈருடல் ஓர் உயிர் அப்படின்னு ஒரு காதலைக்கு கற்பனையாக ஏதோ ஒரு கவிஞன் சொல்லிட்டு போயிட்டான்ல. அதுக்கு ஒரே உதாரணம் எனக்கு தெரிஞ்சு காதலன் காதலி எல்லாம் கிடையாது, ராவுத்தர் விஜயகாந்த் தான். பெருமைக்கு தான் 2 உருவம், ஒரே எண்ணம் தான். நீங்கள் அந்த எண்ணத்தில் பாகுபாடே பார்க்க முடியாது. ஒரு வார்த்தை கூட நீங்கள் பார்த்து பேசிட்டு உயிரோடு இருக்கவே முடியாது. நீங்கள் விஜயனனை வந்து ராவுத்தர்கிட்ட போய் போட்டு கொடுத்துடலாம், இல்லை ராவுத்தரை பற்றி விஜயனன்ட்ட போட்டு கொடுத்துடலான்னு பக்கமாக நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து நெருப்பில் பஸ்பம் ஆகிடுவீங்க. அதெல்லாம் அவங்க 2 பேர் கத்திக்குவாங்க, வெட்டிக்குவாங்க, குத்திக்குவாங்க, எல்லாம் நடக்கும். 3ஆந்தர மனிதன் எவனும் அவங்க 2 பேர்த்த பற்றி எங்கேயும் எவனும் கேம் ஆடிடும். இன்றைக்கி நிறையா பெரும் மனிதர்கள் தோற்று போகிறதும் தன் வாழ்க்கை கிடைச்ச சொர்க்கத்தை இழந்து போகிறதும் இந்த ஜால்ரா கூட்டத்தினால தான். அது இல்லாமல் வாழ வச்சது ராவுத்தரோட அறிவு. அதை ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கிட்டது விஜயனோட அன்பு. அந்த அறிவும் அன்பும் கடைசி வரை தொய்வடையலை. அதனால் இது இன்றைக்கி பெருசாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படி தான் இது எனக்கு தெரிஞ்சது. நீங்கள் கேட்ட மாதிரி அவரோட நட்பை பற்றி நீங்கள் சொல்லணும்னா அந்த தகுதியெல்லாம் எனக்கு கிடையாது. நான் ரசிகன், நான் ரசிக்கிட்டு இருக்கேன், நான் ரசித்தேன். அந்த சின்ன சின்ன சண்டைகள்லாம் வருமா? அது நிறையா வரும். நீங்கள் வந்து அவங்க சண்டை போடுறத கேட்டிங்கன்னா அதுக்கு பிறகு இனிமேல் ஜென்மத்தில் இவங்க வந்து மூஞ்சிக்கு பார்த்துக்க மாட்டாங்கன்னே தோணும். 15 நிமிஷம் கழித்து அவங்க 2 பேர் வர்றதை பார்த்தோம்னா நமக்கு கில்ட்டி கான்சியஸ் ஆகிடும். இவங்க தானடப்பா வெட்டு கூத்து ரத்தனம் அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டாங்க, எப்படி இப்படி இருக்காங்க, நல்ல வேலை நம்ம எதுவும் உளறி கொட்டல. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அப்படி இருக்கு. உண்மையா நீங்கள் வந்து அதை நான்லாம் பல முறை எங்கள் எடிட்டர் ரூமில் இருந்ததுனால அந்த வாக்கியம் அந்த ரூம்குள்ளே வந்து அது அவங்களோட கூடாரம் மாதிரி. ராவுத்தர் ஃபிலிம்ஸில் அவங்களுக்கு பர்சனல் ஆஃபீஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி எங்கள் எடிட்டர் ரூம் வந்து ஒரு சில மக்களுக்கு அது பர்சனல் ரூம். எல்லா வித டிஸ்கஷனும் நடக்கும். அது நான் எடிட்டர் கொஞ்சம் க்ளோஸாக இருந்ததுனால சில நேரங்களில் காஃபி கொடுக்க, டீ கொடுக்க, இல்லை கதவை திறக்க, எதுக்கோ நான் நம்பிக்கையோட கூப்பிட, அப்போ அந்த வார்த்தைகள்லாம் விடும். அப்படி தான். மற்றபடி உள்ளே பூந்து நான் நாட்டாம தெரியுமா தோளில் துண்டு போட்டுக்கிறேன்லாம் போக முடியாது. ஏதோ போகிற வழியில் காதில் விழுந்ததுங்க, அப்போ இவ்வளோ பாசத்தை கேட்டேங்க, அப்போ இவ்வளோ சண்டையை பார்த்தேங்க, அப்போ கட்டி பிடிச்சி கதறி அழுதாங்க, தேம்பி தேம்பி அழுத விஜயகாந்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படிலாம் அழுதுருக்காரு. அது சண்டை. 15 நிமிஷம் கழித்து அதே விஜயகாந்த் டீயை குர்றா அப்படின்ட்டு வந்ததையும் பார்த்துருக்கேன். அப்போ அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் யார், இப்போ யார் தெரியாது. அதுதான் நட்பு. அது வேற சார். அது நீங்கள் டெஃபினெட்லாம் பண்ணி எழுதவே முடியாது சார். விஜயகாந்த் ராவுத்தர் அப்படின்னு நீங்கள் எழுதவே முடியாது. ஒரு பேப்பர் கார்பன் பேப்பர் வச்சு ராவுத்தர்னு எழுதிட்டு தூக்குனீங்கன்னா விஜயகாந்த்னு வரும். விஜயகாந்த்னு எழுதிட்டு கார்பனை பார்த்தீங்கன்னா ராவுத்தர்னு வரும். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் விளக்கம் சொல்ல தெரியுது, என் அறிவு கெட்டி. ஒரு காசு விஷயம் அப்படின்னு வந்தால் ஒரு நட்பாக இருக்கட்டும், ஒரு கண்டிப்பாக சண்டை வந்து பிரச்சனைகள் வரும். ஆனால் சார் அதாவது விஜயண்ணனை பற்றி இப்போ இளவரசு கேமராமேன் அவர் நடிகர் அவர் வந்து சொன்னார், பிஃபோர் ஆக்டிங் அப்போ ஊர்லேருந்து வந்துட்டியாடா நீங்கள் ஊரில் ஸ்டில் ஃபோட்டோ எடுத்தோம்னா அப்போ உதவி பண்ணதான். பாஸ்கர் எம்எஸ் பாஸ்கர் இருக்கானே அவன் சொல்கிறான், நான் வந்து டப்பிங் பேசிட்டு வருவேன், அண்ணன் ரூமில் இருப்பார், அவர் சாப்பிடாமல் எனக்கு சாப்பாடு போட்டிருக்காருன்றான். இதெல்லாம் நம்ம பார்க்கல. ஆனால் இவங்கெல்லாம் பேசும்போது அவங்க ஏன் போய் சொல்லணும்? அப்போ விஜயண்ணனோட கஷ்ட காலத்தில் இருக்கும்போதே அடுத்தவனோட பசி உணர்ந்து அவர் பசி ஆற்றிக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் பசியோடு இருந்து இன்னொருத்தன் பசி ஆற்றிருக்காரு. அப்போ காசே இல்லை. அதுதானே நியாயம். ஊரில் அப்பனுக்கு 1000 கப் வசதி இருக்கலாம், இங்கே காசு இல்லை. அங்கிருந்து இந்த நண்பர்கள் வளர்ந்து வளர்ந்து ரூம் வாடகை கொடுக்க முடியாமல் எந்திரிச்சு உருண்டு அணையா விளக்கு ராவுத்தர் ஃபிலிம்ஸ் ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டில் 24 மணி நேரமும் அணையா விளக்கு வந்து அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சார். சாப்பாடு பொங்கி போட்டுக்கிட்டே இருக்கும் யார் வந்தாலும். அந்த அடுப்பு ஏதோ ஒரு காரணத்தில் அணைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு ராவுத்தர் ஃபிலிம்ஸை காணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கம்பெனி
ஒரு கம்பெனியில் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனரோட கம்பெனி அது. அது ஏதோ ஒரு அவங்களோட குரூப் ஆஃப் சொந்த பந்தங்கள்லாம் பார்த்தாங்க. ஒரு நாள் நான் அந்த ஒரு ப்ராஜெக்டில் ஆக்ட் பண்ண போகிறேன். அப்போ நான் பிஸியஸ்ட் மேனேஜர், ஒரு கேரக்டர் நடிக்க போகிறேன். நாற்று அடிக்குது அரிசி. அந்த மேனேஜர் என்கிட்ட ஒர்க் பண்ண பையன். நான் கேட்குறேன் என்னடா அதுன்றேன். இல்லை ரேஷன் அரிசி. ஏன் இப்படி தான் போட சொல்லுவாங்க அப்படின்னு. நான் எந்திரிச்சிட்டேன். ஓகேப்பா ரைட் அப்படின்ட்டு எந்திரிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான், என் டிரைவர், அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுற கேஷியர் இப்படிலாம் உட்காந்து ஒரு 2 லிட்டரோ தம்ஸ்அப் நான் வாங்கினேன். அவங்க குடிக்கும்போது ஒரு கார் போகுது. டப்புன்னு கீழே வச்சிட்டாங்க. ஏங்க என்ன அந்த கம்பெனி காசில் குடிக்கிறோன்னு சொல்லி சம்பளத்தில் பிடிச்சிருவாங்கன்னாங்க. இன்றைக்கி அந்த கம்பெனி எங்கே? ஒரு மனிதனோட வயிற்று பசியை கணக்கு பார்த்த எந்த கம்பெனியும் வளர்ந்ததா சரித்திரமே இல்லை. உழவன் மகன் ஷூட்டிங் அப்போது சொல்லுவாங்க 7-8 பெரிய அப்போல்லாம் பால் கேன் வருது தெரியுமா அலுமினியத்தில். 7-8 கேன் இருக்கும். ரோஸ் மில்க், பட்டர் மில்க், அப்புறம் வந்து என்ன இளநீ, தண்ணி, கூல்ட்ரிங்க்ஸ், இப்படி எல்லாமே கேனாக இருக்கும். யாரும் சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாத்துலேயும் கிளாஸ் இருக்கும். வர்றவங்க ஷூட்டிங் அப்போல்லாம் ஏவிஎம் ஸ்டுடியோ இந்த மாதிரி ஸ்டுடியோஸு எவன்லாம் வரானோ அவன்லாம் அள்ளி குடிச்சிட்டு போகலாம். ஏன்னால் பொட்டலம் சாப்பாடு கொடுத்த காலம். சாப்பாட்டுக்கு 20 ரூபா 30 ரூபா கொடுத்த காலம். அன்லிமிட்டெட் சாப்பாடு, நான்வெஜ் வகை வகையாக, இந்த மாதிரி ஜூஸ் வகைகள் யார் தருவா? அதை உருவாக்கின புரட்சி ராவுத்தருக்கும் விஜயனுக்கும் தான். இது இங்கேருந்து பெங்களூரில் போய் அவங்க கன்னட படம் பண்ணும்போது ராவுத்தர் பண்ணிட்டாரு. பெங்களூரில் இருந்த சினிமா கவுன்சில், அதாவது நம்ம ஃபிலிம் சேம்பர் இருக்கு இல்லையா, அந்த சேம்பர்லேருந்து ராவுத்தர் ஐயாவுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க. ஏன்னா அங்கே வந்து தக்காளி சோறு, தயிர் சோறு, புளி சோறு, தயிர் சோறுன்னு இப்படி பொட்டலம் கொடுப்பாங்களாம் மத்தியானத்துக்கு. நீங்கள் பாட்டுக்கு வந்து இப்படி கொட்டிட்டு போய், ஏன்னா பட்ஜெட் இல்லை சார், நம்ம போய் சொல்லக்கூடாது. 2004 நான் வந்து புஜ்ஜின்னு சொல்லி ஒரு கன்னட படம் டைரக்ட் பண்ணுறதுக்காக அங்கே போய் விஜயநகரத்தில் ஆஃபீஸ் போட்டேன். அவர் மிகப்பெரிய ப்ரொடியூசராங்க, ஒரு 11 படம் ப்ரொடியூஸ் பண்ணவர். 15 நாள் நீங்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு வாங்க, நான் ஃபைனான்ஸ் தரேன்னு மிஸ்டர் கங்காதரன் ஃபிலிம் சேம்பர் தலைவர் சொல்கிறார் எங்கிட்ட. நானும் இந்த ப்ரொடியூசரும் இருக்குது. இவர் கையில் 2.5 லட்ச ரூபா இருக்குது. அப்போது 15 நாளைக்கு 2 லட்ச ரூபா பார்த்தாது. நான் ஒரு மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபஸ்ட்டு. ஆமாம். என்னோட செட்டுக்குள்ளே வந்து நான்வெஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நான் மேனேஜராகவே வேலை செய்ய மாட்டேன். ஏன் அப்படின்னா என்னால் காசு கொடுத்து ஹோட்டலில் போய் சாப்பிட முடியும். எனக்கு விஜயண்ணனோட கம்பெனியில் நான் அவ்வளோ சாப்பிட்ருக்கேன். பசி ஆற்ற தெரிஞ்சவன் மனிதன் அப்படின்றது. அப்போ நான் கற்றுக்கிட்டு வந்தது அங்கே. அப்போ நீங்கள் நான்வெஜ் போட மாட்டேன் அப்படின்னா, அப்படி நீ எதுக்கு ப்ரொடியூசராக வர? உடைக்கிறவனுக்கு ஒரு நிம்மதியாக சோறுவே போட மாட்டேன்னா அப்படி நீ காசு சம்பாதிக்க வேணாம், அதுக்கு நான் துணைக்கு வர வேணாம். என்னால் இங்கே இப்படியே பேரெல்லாம் சொல்ல முடியும் யார் யாரை விட்டேன்னு. பட் பாவம், எதுக்கு அவங்கள அசிங்கப்படுத்திக்கிது? அவங்களுக்கு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்கள தான் சொல்கிறேன்னு. நம்ம கம்பெனி இப்படிங்க, நம்ம வந்து இந்த ஆளுங்க, அதனால் நம்ம கம்பெனியில் வந்து நான்வெஜ்ஜே கிடையாது. ரொம்ப சந்தோஷம், நான் மேனேஜர் இல்லைங்க தெரிஞ்சிச்சு போயிடுவேன். எனக்கு பெரிய வருமானம், ஆனால் அந்த கம்பெனியில் வேலை செய்ய மாட்டேன். வேலைக்காரன் நிம்மதியாக சாப்பிடணும். நான் கற்றுக்கிட்டது, நான் படித்த பாடம் அங்கே. அப்புறம் நான் எப்படி பட்னி போடுவேன்? அது மாதிரி. அப்போ அந்த கன்னட ப்ரொடியூசர் 2.5 லட்ச ரூபா வச்சுட்டு பொட்டலம் சாப்பாடு போடலான்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 4% வட்டிக்கு நான் 1 லட்ச ரூபா வாங்கிட்டு போய் தான் டிஸ்கஷன் பண்ணேன். அந்த வட்டி காசு 1 லட்ச ரூபா போனாலும் கவலை இல்லைன்னு சொல்லி படத்தை வேணாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 15 நாள் ஷூட்டிங் முடிச்சிருந்தேன்னா கன்னடத்தில் நான் டைரக்டர். சாப்பாடே போட முடியலன்னா அப்புறம் நான் எதுக்கு டைரக்டர்? வேண்டாயா. நான் மேனேஜராக வேலை செய்யும்போதே கல்யாண சாப்பாடு மாதிரி போட்டுட்டு நான் டைரக்டர் ஆகும்போது பொட்டலை சாப்பாடு கொடுத்தா அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அது இன்றைக்கி நான் பெருமையாக விஜயண்ணன் பேசுகிறேன், அந்த ஆத்மா கூட மன்னிக்காது. அதனால் வேணாம். ஏன் சார் கன்னடா ப்ரொடியூசர் கவுன்சிலில் இது பண்ணாங்க, கண்டனம் தெரிவித்தாங்க ராவுத்தருக்கு? நீங்கள் இப்படி கல்யாண சத்திரம் மாதிரி நீங்கள் விருந்து வைக்கிற மாதிரி வச்சுட்டு போகிறீங்க. எங்கள்கிட்ட பட்ஜெட் கிடையாது. நான் பண்ண போனது 45 லட்ச ரூபா சார் 2004. அப்போ விஜயண்ணன் ராவுத்தர்லாம் உள்ளே போகும்போது 90களில் இருந்திருப்பாங்க. எங்கே இருக்கும் அவங்களுக்கு? பாவம்ல. அவங்க பட்ஜெட் அது கிடையாது சார். நான் கன்னட இண்டஸ்ட்ரியை குறை சொல்ல, இன்றைக்கி யோசிச்சு பாருங்க எங்கே நிற்கிறாங்கன்னு. இன்றைக்கி நான் சொல்கிற சிஸ்டம் இருக்காது. ஆமாம், கோடிகளில் வாழ்கிறாங்க. இன்றைக்கி வந்து பேன் இண்டியான்ற ஒரு கல்ச்சரே கன்னடத்துலேருந்து தான் வெளியே வந்துருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் இல்லையா? யாசு ஈசு அது இது இந்த கேஜிஎஃப் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் பேன் இண்டியான்னு பேசப்பட்டிருக்கு. அப்போ ஒரு ட்ரெண்ட் செட்டரே உருவாக்கியிருக்காங்க. ஆனால் எங்கேயோ இருந்தாங்க அப்படி. ஸோ அதனால் ராவுத்தர் வந்து சாப்பிட வச்சு சந்தோஷப்பட்ட ஒரு பெரிய அன்னதான பிரபுன்னு ஐயப்பனை சொல்கிறோம் இல்லையா? நாங்கள்லாம் நடமாடும் ஐயப்பனாக இவங்க 2 பேரும் தான் பார்த்தோம். ஆமாம் ஆமாம். அள்ளி போடுவார் சார். கரண்டியெல்லாம் தூக்கி போட்டு அந்த 4 முளை வேஷ்டியை மடித்து கட்டிக்கிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்துட்டாருன்னா ஐயோ அவர் முன்னாடி சாப்பிடவே முடியாது சார். நீங்கள் வந்து எம்ஜிஆர்லாம் சொல்லுவாங்க அவர் வந்து சாப்பிட்டேன்னு தான் முதல்ல கேட்பாருன்னு. அது எவ்வளோ தூரம்ன்றது எனக்கு ஏன்னா நான் பார்த்தது கூட இல்லை. பட் விஜயனை வந்து சாப்பிட்டியான்னு கேட்குறதெல்லாம் அப்புறம் தான். அவர் பார்ப்பார், சாப்பிட்டுட்டு நேராக வந்து சாப்பாட்டில் குழம்புல அதில் இதில் இருக்கிற கரண்டியெல்லாம் கீழே போட்டு கையில் அள்ளி போடுவார் சார். கையிலேருந்து ஊற்றும் சார் குழம்பு. என்ன ஸ்டார்!
ரஜினிகாந்த் விஜயகாந்த். ஆனால் விஜயகாந்த் நமக்கு சோறு போட்டுட்டு இருப்பார், நம்ம குழம்பு ஊற்றிட்டு இருப்பார், அது கையில் அள்ளி ஊற்றிட்டு இருப்பார். இவ்வளோ பெரிய கை. ஐயா நீங்கள் வந்து தின்ற ஏய் தின்ற அப்படி நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அழுதது தான் மிச்சம். அன்னை முடியல, அன்னை விட்டு சாப்பிட முடியலன்னு அழுததை தான் அவர் ரசிப்பார். தின்ற அப்படின்னு வேற ஒரு வார்த்தையும் செல்லமாக சொல்லுவார், அது மீடியாவில் சொல்ல முடியாது. ஆனால் தின்ற அப்படின்னாரு, அதை திங்க வச்சு ரசிப்பார் சார். ஒரு தகப்பன் கூட செய்ய மாட்டான். அப்படி ஒரு ஆம்பளை. நீங்கள் நல்லா வந்துட்டீங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவார். ஏய் நல்லா வந்துட்டடா அப்படின்னு. நான் ப்ரொடக்ஷன் பையனா பார்க்குறாரு சார், டீ கொடுக்குற பையனா பார்க்குறாரு. நான் ஒரு படத்தில் வில்லனாக நடிச்சிட்டேன், அந்த ஆல்பத்தையும் அவர் தான் பார்க்குறாரு. சூப்பரா வந்துட்டடா. ஆனால் பாரு மன்சூர் எப்படி இருக்கான் பார்த்தியா, நானும் அவனு சண்டை போட்டால் நம்புவாங்க, பொன்னம்பலம் நானும் சண்டை போட்டால் நம்புவாங்க, நீயும் நானும் சண்டை போட்டால் எப்பட்றா, நல்லா வாடா ஏதாவது பார்த்துக்குவோம் அப்படி. அந்த மனசு எங்கே இருக்கு சார்? நீ எல்லாம் நடிக்கிற அப்படின்னு லட்சம் பேர் என்ன கேட்டிருக்கான். புரியுதுங்களா? ஆமாம். எந்த தகுதியும் இல்லாதவன்லாம் இன்றைக்கு வரலாம் என்ன கிண்டல் பண்ணுறான். ஆனால் இவ்வளோ தகுதி இருக்கிற விதி என்ன, ஏய் வாடா நீ வாடா நல்லா வந்துடுவாடா அப்படின்னு. அது லியாகத்தண்ணன் பேசுவார், ஏஆர் ரமேஷ் அண்ணன் அவர் டைரக்ட் பண்ணால் அதில் நான் நடிப்பேன். யோசிச்சு பாருங்க, அவருக்கு நான் டீ கொடுத்துருக்கேன், ஆனால் ரமேஷ் அண்ணனுக்கு அது தோணாது. அவனை வர சொல்கிறான் நம்பி கேரக்டரை கொடுப்பார் ரமேஷ் அண்ணன். ஆமாம் அண்ணா இந்த இடத்துல இந்த ஷாட் இப்படி போய்கிட்ட சூப்பராக இருக்குன்னு ஈகோ எல்லாம் வச்சுருவாருங்க. நீங்கள் நினச்சி கூட ரமேஷ் ஏஆர் ரமேஷ் அண்ணன் மாதிரி கோவக்காரனை நீங்கள் உலகத்தில் பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த கோவக்காரன் எனக்கு குழந்த மாதிரி நம்பி நான் சொல்லுவேன், அண்ணா இந்த இடத்துல இந்த ஷாட்டு வேடா சொல்கிறான்ல அப்புறம் என்ன அப்படின்னு. அது கரெக்டாக வந்ததுக்கப்புறம் அகம்பாவத்தில் ஆடாத சொல்லிட்டேனேன்னு எவங்க சொல்லுவான். அப்போ நான் எதுக்கிட்டான்னு கேட்க மாட்டான். அவங்கெல்லாம் இதுக்குன்னே பிறந்தவங்க, நம்ம எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு அவங்களுக்கு சொல்ல முடியுமா? அப்படி. அதே மாதிரி சிவரகசின்னு ஒரு சீரியல் நடிக்கிறேன், நித்யானந்த அண்ணன் வந்து டைரக்டர், அரவிந்தராஜன் வந்து என்னோட பக்தர், நான் காக்கா சித்ரா நடிக்கிறேன். அரவிந்தன் வந்து என் காலில் விழுவுன்னு சீனு. இவர் நித்யனை வந்து அரவிந்தே நீ வர, பாபுஸ் நிற்கிறாரு, நீ பாபுஸ் காலில் விழுவு, ஏய் போயாந்துட்டேன்னு ஓடுறேன் நான். ஏங்க நடிப்புங்க, நீங்களாம் நம்ம கடவுள் மாதிரி. இந்த ஒரு ஷாட்டு வந்ததுனால தான் இந்த சீரியல் ஓடும்னா அது ஓடவே வேணாம். ஆனால் நீங்களே என் காலில் விழுவு. இல்லை நான் சும்மா குனியவே கூட ஒத்துக்கவே மாட்டேன். இல்லை நீ காக்கா சித்தர், நான் சித்தராது புத்தராது அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். இங்கே நிற்கிறது பாபுஸ் தான், அரவிந்தன்லாம் குனியக்கூடாது. என்னப்பா அவர் நீங்கள் சரி ஓகே ஓகே அவ்வளோதான். அந்த மானசீகம் இருக்கணும் சார். நீங்கள் குரு மரியாதை இல்லைன்னா நீங்கள் குரு துரோகியாக வாழ்ந்த எவனையாவது எனக்கு அடையாளம் காட்டுங்களாம் பார்த்துக்கணும். நீங்கள் எங்கேயோ ஒன்றை இப்போது ஏகலைவன் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அவன் கூட வேலை பார்க்கல, பார்த்து கற்றுக்கிட்டேன். நான் அப்படித்தானே, இவங்கெல்லாம் எனக்கு குருமார்கள் தான். அவங்க போய் ஏதோ ஒரு காரணத்துக்கு என் காலில் விழுவணும்னா அதை விட அயோக்கியத்தனம் எப்படி? எங்கள் தாயும் தகப்பனி என் காலில் விழுவுறதுக்கு வந்து காரணம் சொன்னால் கரெக்டாக இருக்குமா என்ன? அது நீங்கள் 1000 காரணம் சொன்னாலும் தவறு தான். அதனால் நான் அதை ஒத்துக்க மாட்டேன். எனக்கு இவங்கெல்லாம் கடவுள் மாதிரி. கேப்டன் அண்டு ராவுத்தர் சார், இவங்க 2 பேருமே வந்து இவர் கையில் 786 மோதிரமும் அவர் கையில் வெங்கடாச்சலம் மோதிரமும். இது அது சின்ன வயசில் வந்து எனக்கு யாரோ சொன்னாங்க சார், தாயும் சேயும் வந்து ரன்னிங் இன் மை பிளட் அப்படின்னு சொல்லலாம். ரத்தத்தில் கலந்துட்டா 2 கலந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி 2 கலந்த உறவு தாயும் மகள் அந்த சேயும் தவிர காதலன் காதலி புருஷன் முண்டாட்டி யாருமே சொல்ல முடியாதான் சார். ஏன்னா அந்த 10 மாத கரு உள்ளே இருக்குல்ல, அப்போ அந்த 2 பேருக்கு மட்டும்தான். அதனால தான் நமக்கெல்லாம் அம்மா சாமியா தேவி தான். அவளோட ரத்தம் நம்ம உடம்புலையும், நம்ம ரத்தம் அவள் உடம்புலையும் ஓடுறதுங்கிறது அந்த ஒரு உறவுக்கு தான் பொருத்தம்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அது எனக்கு தெரிஞ்சு லைவாக 2 ஆம்பளைகிட்ட பார்த்தோன்னா அது ராவுத்தர் விஜயகாந்த் தான். அதாவது ரன்னிங் இன் மை பிளட்டுன்னு 2 பேரும் சொல்லிக்கலாம். இவர் அல்லாஹ் கும்பிடுவார், அவர் பெருமாளை வந்து சாஷ்டாங்கமாக கும்பிடுவார். நீங்கள் பெருமாளை குலதெய்வமாக வச்சு கும்பிட்றவங்க கூட ராவுத்தரைய மாதிரி கும்பிட முடியாது. அவ்வளோ பெரிய உருவம் சார், அப்படியே சாஷ்டாங்கமாக கிடப்பார் அவர். இவர் 786 போட்டுருப்பார். ஆனால் நீங்கள் அல்லாவை பற்றி பேசு, பெருமாளை பற்றி பேசு, அப்புறம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மனிதர்கள் அவங்க 2 பேரும் மனுஷங்களை மட்டும் பேசுவாங்க. எவனுக்கு கஷ்டம் உதவி செய்யறதுக்கு பேசுவாங்க. வேறு எனக்கு தெரிஞ்சு எங்களோட அந்த ஒரு பெரும் பற்றையில் வந்து பாகுபாடு இல்லாமல் பழகணும். அதாவது வந்து நீ டீ கொடுக்குறவன் தானே அப்படி. நான் ஒரு நாள் ஒரு சம்பவத்தை சொல்லணும். இந்த இடத்துல வந்து அரவிந்தனோட பெருமையும் எங்கள் எடிட்ரு மறைஞ்சிட்டார், ஜெயச்சந்திரன் சாரோட பெருந்தன்மையும் பேசணும். ஒரு நாள் அவங்க தம்பிக்கும் எனக்குமான ஒரு சின்ன கான்ட்ரவர்சியில் நான் யார் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. அவன் அதை கேட்டுட்டு போய் கோபி அவன் பேர், அவன் இப்போ இருக்கான், சார் தான் இல்லை ஜெய் சார் தான் இல்லை, அவன் போய் வீட்டில் சொல்லிட்டான் போல இருக்குது. அடுத்த நாள் ஜெய் சார் வந்துட்டார். இப்போது அரவிந்தனுக்கு நான் டீ கொண்டாந்து கொடுக்குறேன்.
அப்போ அரவிந்த் டீ எடுக்கிறதுக்கும் எங்கள் எடிட்டர் பார்த்துட்டார். அரவிந்த் அவர் என்ன படிச்சிருக்காரு கேளுங்கன்றார். எங்கள் எடிட்டர் எப்பயும் மரியாதை பேசுவார். என்ன படிச்சிருக்க அப்படின்றார். நான் அப்படியே அவரை பார்த்துட்டு திடீர்னு ஏன் கேட்குறாரு, இவர் 1.5-2 வருஷமாக வேலை செய்கிறேன், திடீர்னு ஏன் இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்லை சார் என்ன படிச்சிருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு அரவிந்தன் ரொம்ப மரியாதையாக பேசும். அப்போ நான் வந்து 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன்ற. பொய், உண்மையை சொல்லுங்கள், டிஎம்இ படிச்சிருக்கேன். நான் உட்காந்துட்டு இந்த மாதிரி செவுத்தில் உட்காந்துருந்தார் அரவிந்தனை. அந்த டீ கிளாஸோடு எகிரி குதிச்சிட்டாருங்க. இனிமேல் என் லைஃப்பில் டீ கொடுக்கூடாது அப்படி கீழே ஊற்றிட்டாரு. ஏன்னு அப்படின்னு, ஏய் நான்லாம் பிஎஸ்சி தான் ஏன் படிச்சிருக்கேன், டிஎம்இ படித்து பாஸ் பண்ணிட்டு வந்து நீ எனக்கு டீ கொடுத்துருக்க, உனக்கு நடிக்கணும்னு ஆசையா சொல்லியிருந்தா. அப்போ சத்திய வாக்குன்னு படம் பண்ணிட்டு இருக்குது அண்ணன் சொல்லியிருந்தா நம்ம படத்தில் நடிக்க வச்சுருப்பான்ல. இனிமேல் என் லைஃப்லேயும் நீ டீ கொடுக்கக்கூடாது. இன்றைக்கு வரலும் என் கையால் அரவிந்தன் டீ சாப்பிடவே இல்லை. நான் அதுக்கப்புறம் என்னென்னமோ ஆயிட்டேன். ஆனால் அந்த ஒரு நிமிஷ வார்த்தை இதுவரையும் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய இவன் யார் என்ன படித்தேன் எனக்கு என்ன அப்படின்னு. அதே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்த ஒரு டைரக்டர் இப்போ இறந்து போயிட்டார். அவர் வந்து என்னை போய் சிகரெட் வாங்கிட்டு சொன்னார். நான் சிகரெட்லாம் தொட மாட்டேங்கன்றேன். நீ தான் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற. நான் வாங்கி தரணும்னு நீங்கள் இந்த ஜென்மத்திலே குடிக்க முடியாதுன்னு. கடைசியில் அவர் ரோட்டில் யார் என்னன்னு கேட்க கூட இல்லாமல் பரிதாப நிலையில் செத்து போனார். அது வேறு. எப்பயுமே ஒரு மனுஷனை காயப்படுத்தாதீங்கன்றதுக்காக சொல்ல வரேன். அந்த ஆத்மாவும் நல்லா இருக்கட்டும். அந்த மாதிரி ஏன்னா சக மனிதர்களை ஒரு ஆத்மாவாகவும் அந்த மனிதனுக்கு வந்து இறை சக்தி இருக்கணும், அது இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக பிறந்ததுன்ற மரியாதையும் கொடுக்க தெரிஞ்ச ராவுத்தர் விஜயகாந்த் மாதிரியே எல்லாரும் இருங்க. எல்லா ஆத்மாக்களையும் எல்லாரும் மதிங்க. தவறு செய்கிறவனுக்கு தண்டனை கன்ஃபார்மாக இருக்குது. நீங்கள் இல்லை நம்ம ஆட்டம் போடுறோம், நம்ம கோடீஸ்வரன் ஆகிட்டோம், இந்த திருட்டு வேலை பார்த்தா நம்ம நல்லா இருக்கிறோம் நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் வம்சாவளியில் யாரோ ஒருத்தர் சின்ன பின்னமாக கஷ்டப்படுறதுக்கு உங்களோட பொய், உங்களோட திருட்டு, உங்களோட துரோகம், உங்களோட ஏமாற்று குணம் இதெல்லாம் உங்கள் ரத்தத்துக்கே வரும். உங்களுக்கு வரலன்னா கூட. உதாரணமாக நிறையா பெரும் தலைகள் வந்து படாத பாடுபட்டு செத்து போயிருக்காங்க. அவங்க செய்த பாவங்கள். வாழ்கிறது கொஞ்ச நாள். 60 வருஷம் உயிரோடு இருந்தால் ஃபஸ்ட்டு 15 வருஷம் ஒன்றும் தெரியாது. அங்கே 15லேருந்து 30க்குள்ளே காதல் கன்றாவின்ற இன்ஃபேக்சுவேஷன்லேயும் அந்த ஹார்மோன் சேஞ்ச் ஓவர்லேயும் வாழ்கிறோம். நீங்கள் மெச்சூர்டு ஆகிறதே வந்து ஒரு 25லேருந்து 40க்குள்ளே. அந்த 15 வருஷம் தான் கோல். நான் யார் தெரியுமா, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா. ஆஃப்டர் 45க்கு பிறகு எல்லா மனிதனும் டிபெண்ட் டு ஷேடோஸ். யாரோ ஒருத்தர் உதவியில் இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் 32ங்கிறீங்க, இன்னொரு 13 வருஷம் கழித்து இந்த தைரியம் இருக்காது. நாளைக்கு நம்ம எங்கேயாவது அடிபட்டால் நமக்கு யாராவது காப்பாற்றணும், யாரோ எதையோ ஒன்று எதிர்பார்ப்போம். 55 வயசுக்கு பிறகு படுத்தா அப்படியே செத்து போயிடணும். படுக்கையில் சாகக்கூடாது. இந்த ப்ரேயர் மட்டும்தான் எல்லா ஆத்மாக்கும் இருக்குது. அப்போது நீங்கள் பெரும் பாவங்களை செய்து சேர்க்குற பணத்தினால் உங்கள் வம்சாவளியில் ஏதோ ஒரு குழந்தை கஷ்டப்பட போகிறது நீங்கள் செய்கிற அயோக்கியத்தனம். விஜயண்ணனோட சாவை பாருங்கள். அவர் சாவறதுக்கு முன்னாடி இந்த உலகம் அவரை பார்த்தது எப்படி, இந்த மீடியான்ற பேரில் காசுக்காக எவ்வளோ மீடியாக்கள் அவரை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்கன்னு பாருங்கள். அத்தனை அசிங்கப்படுத்தப்பட்ட மீடியாக்களும் அவரோட இறப்புக்கு கவரேஜை பண்ணி இன்றைக்கி அவர் வாழ்ந்த காலத்தை விட இறந்ததுக்கப்புறம் அவரை வச்சு இவ்வளோ பேச வைக்கிறீங்கள, இதெல்லாம் விஜயனுக்கு தெரியுமா? நம்மெல்லாம் பேசுகிறோன்னு அந்த ஆத்மா கேட்குதா? இல்லையே. உங்கள் ஆத்மாவில் இருக்கிற பயம், உங்கள் ஆத்மா சந்தோஷப்படுறதுக்காக நீங்கள் ஒரு நன்மையை தேடுறீங்க. அப்போது எவ்வளோ பெரிய நன்மையை செய்துட்டு போயிருக்கார். இங்கே வந்து விஜயனை பற்றி பேசக்கூடிய எல்லா மனிதர்களும், எல்லா அவரோட வாழ்ந்தவர்களும் ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காமல் போயிருக்கவே முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுதான் அது. நீங்கள் எப்படி வாழ்ந்தான்றதில்ல, மறைஞ்சதுக்கப்புறம் வாழணும் சார். நீ இறந்தும் வாழணும். எம்ஜிஆர் சேர்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? 37 வருஷம். இன்றைக்கும் கோடி பேர் பேசுகிறான் தினம் எம்ஜிஆர்ன்ற வார்த்தையை. உண்மையாகவே மருதூர் கோபால ராமச்சந்திரன் ஃபுல் நேம் கூட எவனுக்கு தெரியாது. ஆனால் எம்ஜிஆர்ன்ற ஒத்த எழுத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி கோடி பேர் பேசுகிறான். விஜயனனை பேசுகிறான், ஜெயலலிதாவை பேசுவான், கலைஞரை பேசுவான், சிவாஜியை பேசுவான். வாழுங்கடா. நான் சொல்கிறது அதுதான். நீ வந்த போனன்னு சொல்லி போயிடாத. மாடு கூட தோலை தருது பாலை தருதுன்னு பாட்டெல்லாம் எழுதுறோம்ல. மனுஷன் நீ பிறந்தல்ல. ஔவையார் சொன்ன மாதிரி அரிது அரிது மாநில பிறப்பாதுன்னா பிறந்த வாழ்க்கைக்கு அர்த்தத்தோடு செத்து போன்றேன். அர்த்தமே இல்லாமல் சதை பிண்டமாக நீ செத்து போகிறது எதுக்கு? வெறும் சதையாய் மடியாதே, விதையாய் மடிய ஆசைப்படி எங்காவது முளைத்து கொண்டே இருப்பாய். நீ விதையாயிர எதையாவது வயசுட்டு போ. உன்னால் ஒருத்தனை வாழவை. நாங்கள் எத்தனை பேர் விஜயனால இருக்கோம், நாங்கள் எத்தனை பேர் அவரோட பெருமை இன்றைக்கும் பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு மனிதனும் அவனை பற்றி பேச யாரோ ஒருத்தரை வந்து விதைங்கன்ற, யாருக்கோ ஒருத்தருக்கு நன்மையை செய்யுங்கன்ற. ரொம்ப ஒரு
இல்லை இதெல்லாம் எங்களோட கடமை, எங்கள் கண்ணீர் இல்லை இது வந்து நாங்கள் வந்து அவருக்கு செய்கிற நன்மை அவ்வளோதான். நாங்களே அழுகலைன்னா யார் அழுவோம்? அவர் வாழும்போது வாழ்ந்த வாழ்க்கையை விட இறந்ததுக்கப்புறம் தான் அவர் வாழ்கிறாரு நான் சொல்லுவேன். அவர் இப்போ தான் பிறந்திருக்கார். இந்த 28 வந்தால் அவருக்கு 1 வயசு முடிஞ்சு 2வது வயசு ஆரம்பம். நம்ம அவரோட 2வது பிறந்த நாளை நம்ம எல்லோரும் கொண்டாடுறோம். இன்னும் அவர் ஒரு குறைஞ்சபட்சம் இன்னொரு 100 வருஷமாக அவரை பற்றி பேசுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு ஆத்மா வர்றது ஒரு 100 வருஷம் ஆகும். அதனால அதுவரை அவர் பேசப்படுவார். இப்போ 37 வருஷமாக எம்ஜிஆரை பேசுகிறோம்ல, கண்டிப்பாக விஜயனையும் பேசுவாங்க. 50 வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டாங்க. அவ்வளோ செய்திருக்கார் நன்மை. ஆமாம், ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான நேர்காணல் சார். ரொம்ப நன்றி. நன்றி எதுக்கு சார், இது கடமை. இப்போது நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது செய்கிறீங்கன்னா அதுக்கு நன்றி சொல்லலாமா? நீங்கள் ஒரு பெரிய பங்களாவில் வாழ வச்சிங்க, பெரிய பென்ஸ் கார் வாங்கி கூட, அது உங்கள் கடமை. விஜயனை பற்றி பேச வேண்டியது எங்கள் கடமை. அதுக்கு நன்றியெல்லாம் தேவையில்லை. இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ஆதன் டிவிக்கு நன்றி.